வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்குவது குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளார்கள். அதன்படி தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த விண்ணப்பத்தின் முக்கிய அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. மகளிர் சமர்ப்பித்த விண்ணப்பங்களின் உண்மை தன்மையை கண்டறிய கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக கள பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ஒருவர் 100 விண்ணப்பங்கள் வரை பரிசீலிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான மகளிர் நலத்திட்டங்களில் குறிப்பிடத்தக்கது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தகுதியிருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக ஏராளமான மகளிர் குறை சொல்லி வந்த நிலையில் அதனை தவிர்க்கும் பொருட்டு தற்போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மனுக்கள் பெறப்படும் எனவும் அவர் தெரிவித்து இருந்தார். கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. வெறும் 45 நாட்களுக்குள் மனுக்கள் மீது பரிசீலனை செய்யப்பட்டு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்போது வரை பெரும்பாலானோருக்கு விண்ணப்பங்கள் வரப்பெற்றதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. ஆனால் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா இல்லையா என்ற தகவல் தெரியவில்லை. இதனால் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி குடும்ப தலைவிகளிடையே எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு நடத்த தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ளவர்கள் உண்மையில் பரிசீலனைக்கு உட்பட்டவர்களா என்பதை கண்டறிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர். தமிழ்நாடு அரசு இதற்காக கள பணியாளர்களை நியமித்து சுற்றறிக்கையை வெளியிட்டு உள்ளது. ஒரு நாளைக்கு 100 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. கள ஆய்வு முறையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலைக் கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்கள் களவாரியாக பிரித்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். அலுவலர்கள் தினமும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் ஆய்வு அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த ஆய்வு விண்ணப்பங்களில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் உண்மையா என்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது. அதில் சொந்த வீடு, வாடகை வீடு, மொபைல் எண், வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும். மேலும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரவு, மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்பதும் கவனத்தில் எடுக்கப்படும். இதில் விவரங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் இருந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசிடம் இருந்து இன்னும் 2 மாதங்களில் பெண்களுக்காக வெளியாக போகும் மிக முக்கிய அறிவிப்பு குறித்த மற்றொரு லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படும் பெண்களுடைய எண்ணிக்கையையும் அவர்களுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக எப்போது அறிவிக்கும் என்பதுதான் தற்போது பெண்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பே. இதற்காக ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பங்களை பெற்று பல மகளிர் தொடர்ச்சியாக விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை தோராயமாக 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து உள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. புதிதாகவும் இப்போது வரை விண்ணப்பித்து வருகின்றனர். நவம்பர் மாதம் இறுதி வரை விண்ணப்பம் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விண்ணப்பித்தவர்கள் தங்களின் விண்ணப்பங்களின் நிலையை அறியவும் பெரும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். அதாவது இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் சொன்னது போல இதற்கான பணிகளை அரசு தொடர்ச்சியாக செய்ய தொடங்கி உள்ளது. தகுதியான பயனாளிகளை இறுதி செய்யும் பணிகளை மாவட்ட வாரியாக தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது. அதாவது அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு அதில் தகுதியான பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட அளவில் இறுதி செய்யப்படுவார்கள். இந்த பணிகள் எல்லாம் டிசம்பர் மாதத்திற்குள் முடியலாம்.
அதற்கு பிறகு பொங்கல் பரிசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அநேகமாக பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவது தொடங்கப்படலாம். ஏனென்றால் அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி அதற்கான நடைமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்தில் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதிகள் வெளியாக வாய்ப்புகள் உள்ளது. எனவே அதற்கு முன்னதாகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் செலுத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. இந்த அறிவிப்பை இன்னும் 2 மாதங்களுக்குள் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகளும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான தகவல்களும் ஒருபுறம் இருக்க, வரும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவிக்குமா தமிழ்நாடு அரசு என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது வரும் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாள் அக்டோபர் 21ஆம் தேதி தமிழ்நாடு அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டது. வரும் அக்டோபர் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாடப்பட இருக்கிறது. இனிப்புகள், பலகாரங்கள், பட்டாசுகள், புத்தாடைகள், புதிய திரைப்படங்கள் என தீபாவளி கொண்டாட்டங்களுக்கும் மக்கள் தயாராகி வருகின்றனர். இந்த ஆண்டு தீபாவளி வரும் அக்டோபர் 20ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமையில் வந்துள்ளதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பெரும் சந்தோஷத்தில் இருப்பார்கள். ஞாயிறு விடுமுறையுடன் திங்கட்கிழமையிலும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறை கிடைப்பதே காரணம். மாதத்தின் 3வது சனிக்கிழமை என்றாலும் கூட சில இடங்களில் விடுமுறைக்கு வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்களுக்கு இப்படி என்றால் அவர்களின் பெற்றோர், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு ஒரு பக்கம் கவலையும் இருக்கும். அதாவது திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை முடிந்து எப்படி அடுத்த நாளே சொந்த ஊருக்கு திரும்புவது என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பலரும் சொந்த ஊர் சென்றிருப்பார்கள். அவர்கள் அடுத்து ஊர் திரும்ப வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தீபாவளி அன்று இரவே புறப்பட வேண்டும். இதனால் அனைவரும் ஒரே நாளில் கிளம்புவார்கள் என்பதால் ரயில், பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தீபாவளி நாளில் கூட பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே ஞாயிறு அக்டோபர் 20, திங்கட்கிழமை அக்டோபர் 21, விடுமுறையுடன் செவ்வாய் அக்டோபர் 22 அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என மக்கள் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமைகளிலும் பலர் விடுமுறை எடுக்க வாய்ப்புள்ளது என்பதால் 4 நாட்கள் தொடர் விடுமுறையாக அது அமைந்துவிடும். மேலும் செவ்வாய்க்கிழமையில் விடுமுறை அறிவித்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமையை வேலை நாளாகவும் அரசு அறிவிக்கலாம். இதேபோல் பல முறை பண்டிகை காலகட்டத்தில் மக்கள் கோரிக்கையை ஏற்று அரசும் ஒரே நாள் கூடுதல் விடுமுறை அறிவித்து இருக்கிறது. அந்த வகையில் இந்த முறை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அறிவிக்குமா என மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர்.